ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டியில் ரோஹித் சர்மா ஒரு சூப்பரான ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டி சிட்னியில் இன்று நடைபெற்று வருது. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் 288 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள் இருந்தாங்க. இந்த நேரத்தில் களமிறங்கிய இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துருந்துச்சுன்னே சொல்ல முடியும். இந்தியன் அணியோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் 3 பேர் 4 ரன்களுக்கெல்லாம் அவுட் ஆகிட்டு வெளியே போயிருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா விராட் கோலி, அம்பத்தி ராயுடு, ஷிகர் தவான் இந்த 3 பேருமே விக்கெட் ஆயிட்டு போயிட்ட பிறகு நம்ம தலா மகேந்திர சிங் தோனி ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. 51 ரன்கள். அவரும் ஒரு பக்கம் விக்கெட் ஆயிட்டு போயிட்டாலும் கூட இந்தியன் அணியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ரோஹித் சர்மா கிட்ட இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா பொறுப்பான ஒரு ஆட்டத்தை விளையாடி 22வது செஞ்சுரியை அவர் நிறைவு பண்ணியிருக்காரு. எனவே பாத்தீங்கன்னாக்கா இந்த போட்டியில 7 4ஐயும் 4 6ஐயும் அவர் அடிச்சிருக்காரு. எனவே ஒரு சூப்பரான ஒரு செஞ்சுரி. இது வின்னிங் இன்னிங்ஸா மாறுமான்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ரோஹித் சர்மா அவர்கள் களமிறங்கி எவ்வளவு சூப்பரான ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.